கேட்பதை உணர்கிறோம் தேவனே. யோவான் கூறியது போல விரைவாக வருகிறார், ஆம் பாரும் என்று நாங்கள் அனைவரும் உண்மை அழைக்க எங்களை நீர் அழைத்து வந்திருப்பதற்காக நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் இங்கு அழைக்கப்பட்ட இங்கு ஒன்று சேர்ந்த நோக்கம் எங்களிலே நிறைவு பெற வேண்டும். நாங்கள் இன்னும் அதிகமாக என் தேவனை அறிய வேண்டும். என் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு உதவும், எங்களோடு பேசும், நாங்கள் பாடவிருக்கும் பாடல்கள் என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய சத்தத்தை மட்டும் நாங்கள் கேட்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, let your word come with the power and authority that we may know Him more and more. Thank you God. அந்த ஒவ்வொருத்தரையும் நீ தொட்டு குணமாக்கும். சகோதரன் மூலமாக நீர் பேசும், நீர் வெளிப்பட வேண்டும். இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் ஒரு பாட்டை பாடி ஆராதிப்போம்.
ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுடையவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஏசப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவரும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. கர்த்தாதி கர்த்தர் இந்த மத்தியிலே, இந்த இடத்திலே நீர் உலாவி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் உலாவி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவர் ஆண்டவரே சும்மா இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை நாம் எல்லோரும் நம்முடைய நாமங்களை திறந்து வாயை விரிவாய் திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா. நம்மளுடைய துதி பலிகளில் வாசம் செய்யும்படியாய் தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து இங்கே எழுந்தருளி வந்திருக்கிறார். தேவாதி தேவன் இந்த இடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷன் துதிக்கிற துதியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே நாம் எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தாதி கர்த்தரை துதிப்போமா, தேவாதி தேவனை துதிப்போமா. நேற்று உயிரோடு கூட இருந்தவர்கள் இன்று உயிரோடு இல்லையே, நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே, அந்த தேவனை நம்ம ஸ்தோத்தரித்து உயர்த்துவோமா. நம்ம நாசியில சுவாசம் இருக்கிறது கிருபையாயிற்றே, எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவனாயிற்றே. நாம் எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நீர் நன்மை செய்கிறவருமாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறீரப்பா. ஆகவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தீமை எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்டு, ஆனால் தீமையையும் நன்மையாக மாற பண்ணின தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆகவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஒரு ஈவோ, பூரணமான எந்த ஒரு வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க அப்படிப்பட்ட நன்மைகளால நிரப்பி இருக்கிறீங்கப்பா. எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்திருக்கிறீங்க ராஜா. அதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் நினைத்து துதிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்நாள் முழுவதும் போதாது ஆண்டவரே, எங்கள் ஆயுள் காலம் பத்தாது ஆண்டவரே. ஓ, நாங்கள் சத்தமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் முழு மனதோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு என்று இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு என்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உடல் சுக ஆரோக்கிய பலத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறத, வேண்டிக் கொள்கிறத, வாஞ்சிக்கிறத எல்லாம் வாங்கி அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை பலப்படுத்திருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு என்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு என்று ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கிறீரப்பா, அதுக்காக கொடான கொடி வர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் காக்காவிட்டால் காவற்காரர்கள் கண் விழித்து காத்தும் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. நீர் எங்களை வேலையடைத்திருக்கிறீர், நீர் எங்களை ரத்த வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. தீங்கி எங்களை அணுகாதபடிக்கு, தீவினை எங்களை நெருங்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்க பிதாவுடைய சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாய் கூட எங்களுக்கு விண்ணப்பங்களை ஏறெடுக்க மறந்து போகலாம், எங்கள் தகப்பன் கூட எங்களுக்காக ஜெபிக்க மறந்து போகலாம், நாங்கள் நம்பி இருக்கிற குடும்பம் எங்களுக்காக ஜெபிக்க மறந்து போகலாம். ஆனா எங்களுடைய ஆத்மாவுக்காக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பரலோகத்தின் தேவன் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக வந்தவரே, மனுஷனாய் எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்தவரே ஆண்டவரே, சிலுவை சாவை எங்களுக்காக ஏற்றினவரே, எங்களுக்காக ரத்த சிந்தினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறீர். எங்களையும் உயிரோடு கூட எழும்ப செய்ய வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. நாங்கள் மரித்தாலும் பரலோகத்திற்கு என்று விழித்திருப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தூதர்கள் துதிக்கிற துதியில வாசம் பண்ண விரும்பாதபடிக்கு எங்களுடைய வாயிலிருந்து பிறக்கும் துதியில வாசம் பண்ண விரும்புகிறவரே,
நாங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று உம்மை ஆராதிக்கிறார்களே, நாங்களும் இந்த தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவர் ராஜா, நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆண்டவரே. ஐயா, நீர் பரிசுத்தர் ராஜா. உம்மில் எவ்வளவு வேணும் இருள் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மில் பாவமே இல்ல ஆண்டவரே. நீர் பாவம் இல்லாத பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே அடிக்கப்படுகிற ஆட்டை போல எங்களுக்காக வாய் திறவாது இருந்த தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரப்பா. நீர் எங்கள் மீது அன்பு கூறுகிறபடியினாலே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவன் எங்களை மாத்திரமல்ல, எங்களையும் எங்கள் சுற்றிலும் உள்ள மனிதர்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சுற்றிலுள்ள நண்பர்களையும் ஆண்டவரே அது பிடிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அது பிடிக்க வல்லமை உள்ளது ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிற விதமாய் அது ஒருத்தருக்கு மாத்திரம் கிடைத்த பொக்கிஷம் அல்ல, அது ஒருவரை கொண்டு அநேகருக்குள்ளாக பாய்ந்து செல்லுகிற வல்லமை உள்ள ஜீவனானது. ஹல்லேலூயா. அந்த ஆவி ஆண்டவரே அது மற்றவர்களுக்குள்ளாய் பாய வல்லமை உள்ளது ஆண்டவரே. அந்த அபிஷேக தைலம் இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா. அந்த அபிஷேக தைலம் இப்பொழுது ஊற்றப்படட்டும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே இறங்குவீராக. ஓ அக்கினிமயமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவர்கள் இந்த இடத்தில் வெறுமையாய் போக கூடாது அப்பா. ஆண்டவரே, ஒருவரும் வந்த வண்ணமாய் திரும்ப கூடாது அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. இதோ ஒருமித்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி கேட்கிறோம். நீர் இந்த இடத்தில் ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் நீர் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவி அவர்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு புது வல்லமை அவர்களுக்குள்ளாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நீர் ஊடுருவி பாய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த தருணத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெப வேலைகள்ல ஆண்டவரே, மெசேஜ் எடுக்கிற வேலைகள்ல தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே. வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய் புறப்படட்டும். அந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஊடுருவி பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறதே, அது ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட ஐயா பால் ஷேக் சின்ன காசிம் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அவர்களை குறித்து சில வார்த்தைகளை கூற ஜென்சன் அவர்களை. Thank God for the opportunity to introduce Brother Paul Chinnakasim. He comes from a very esteemed family. Our Tata, grandfather was a Padma Shri award winner, Indian government. Music, very talented family, very good pedigree. 16 வயசுலயே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். And he started ministry, lightning and thunder ministry. Lightning, God's word, and thunder is music, is worship. ஒரு 3 வருஷம் முன்னாடி he came to Austin, Texas. We were blessed with his ministry, his worship. அதே போல இன்னைக்கும் I'm sure we will be blessed. So we welcome Brother Paul Chinnakasim. Thank you. ஷேக் சின்ன காசிம் அவர்கள் பிரபல நாதஸ்வர வித்வான் ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் பேரன் ஆவார். டாக்டர் ஷேக் சின்ன மௌலானா அவர்கள்
இந்திய அரசாங்கத்தால் இசைக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டத்தை பெற்றவர். நாதஸ்வர இசைக்கலையை தன் தாத்தாவிடம் பயின்ற திரு சின்ன காசிம் அவர்கள் விரைவில் அந்த கலையில் தேர்ச்சி பெற்றவரானார். தன் தாத்தாவின் அடிச்சூடுகளை பின்பற்றி விரைவில் தன் இளம் வயதிலேயே புகழின் உச்சிக்கு வந்துவிட்டார் என்றே சொல்லலாம். பிறப்பிலேயே இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் இசைக்கு இவர்களது குடும்பம் என்றுமே முதலிடம் அளித்து வருகிறது. இவரது குடும்பம் இந்தியாவிலும் பல வெளிநாடுகளிலும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள். இவரது குடும்பத்திற்கு இந்திய அரசாங்கமும் பல நிகழ்ச்சிகளுக்கு உதவி உள்ளது. இவரும் தன் குழுவினரோடு பல விழாக்களிலும் இந்து கோவில்களிலும் நாதஸ்வரம் வாசித்துள்ளார். பல விருதுகளையும் பல தலைவர்களால், குறிப்பாக இந்திய தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த திரு ஆர் வெங்கட்ராமன் மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் திரு மு கருணாநிதி ஆகியோரின் வாழ்த்துக்களையும் பெற்றவர். ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மற்றும் தமிழகத்தின் கவர்னருமாய் இருந்த திரு ரோசையா மற்றும் பிரபலமான தலைவர்களாலும் உயர் அதிகாரிகளாலும் பாராட்டுக்களையும் பெற்றிருக்கிறார். சகோதரன் பால் ஷேக் அவர்களுக்கு எஸ்தர் பால் என்ற மனைவியும் ஆஷிக் சாமுவேல், சோனு டேனியல் என்னும் இரு பிள்ளைகளும் உள்ளனர். பிறப்பிலேயே இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்த இவரது மனைவி தன் வாலிப வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதன் நிமித்தமாக திருமணத்திற்கு பிறகு 12 நீண்ட ஆண்டுகள் தன் கணவரின் இரட்சிப்பிற்காக ஜெபித்து வந்தார். இதன் பயனாக ஒரு நாள் நள்ளிரவில் வல்லமையான இடிமுழக்கத்தின் மூலம் இவரோடு பேசினார். இந்த நிகழ்ச்சி இவர் வாழ்க்கையையே மாற்றியது. தன் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்தார். தன் மனைவி மற்றும் அன்பு மகன்கள் ஆஷிக் சாமுவேல் மற்றும் சோனு டேனியல் இப்படியாக குடும்பமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். இவருடைய பிரபலமான வெளியீடுகள் லேசான காரியம், நாதஸ்வர நாதங்கள், அருள்நாதர், சிறப்பான சுதந்திரம், மாற்றங்கள் மற்றும் ஊழிய பாதையில் இப்படியாக தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலேயும் வெளியிட்டு ஜனங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார். டாக்டர் பில்லி கிரஹாம் மற்றும் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களின் ஊழியங்களால் சகோதரர் பால் ஷேக் ஈர்க்கப்படுகிறார். சுவிசேஷத்தை உலகின் பல நாடுகளில் அறிவிக்க கர்த்தர் சகோதரர் பால் ஷேக் அவர்களை இன்றும் பயன்படுத்தி வருகிறார். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பஹ்ரைன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, குவைத், மலேசியா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, ஓமன், கட்டார், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, யுனைடெட் கிங்டம் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆகிய தேசங்களுக்கு இவரை சிறப்பாய் சுமந்து செல்கிறது. தொடர்ந்து சகோதரின் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியில் ஐயாவை இங்கு கொண்டு வந்திருக்கிறதான கர்த்தரை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அநேக காரியங்களையும் அவர் ஊழியமாக கர்த்தர் செய்து வருகிறார். நமக்கும் அவர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுவார். இப்பொழுது கூட ஐயாவை நம் மத்தியில் தெய்வ வார்த்தைகளையும் அவருடைய இசை நிமித்தமாக நம்மை மகிழ்விக்க அவரை கூட இப்பொழுது வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் அவரை நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்போம். கண்களை மூடி எல்லோரும் ஒரு விசை தேவனுடைய சன்னிதானத்தை பார்த்து நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு பேசட்டும். எஸ், మాతోటి మీరు మాట్లాడండి తండ్రి. ఎస్, ఓ మై లార్డ్. ஆண்டவரே, 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறோமோ அந்த இடத்திலே ராஜா எங்கள் Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நன்றி 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 நன்றி.
நன்றி நன்றி மகளே, என்னை கேள் மகளே, என்னை கேள் மகளே, என்னை கேள் மகளே, என்னை கேள் மகளே, என்ன you ask of me, you ask of me. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேளு 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 கேளு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உன்னை கொண்டான ஆராதனையில ஒரு வித்தியாசமான அதிர்வுகளை ஆவியானவர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே 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 ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையில விசுவாச கட்டுகளை உடையத்தக்கதாக அப்படிப்பட்டதான் அபிஷேகத்தை ரிலீஸ் செய்யும். எஸ், நன்றி 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 நன்றி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகளே. இன்றைக்கு ஆவியானவருடைய வெளிப்பாடு மகளே. எஸ் எஸ். இத்தனை வருஷமா உன்னுடைய ஜபத்துல இருந்த அதிகாரம் வேற, இத்தனை நாளா உன்னுடைய ஊழியத்துல இருந்த வாஞ்ச வேற, இன்னையிலிருந்து உன்னுடைய ஜபத்துல ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி. ஏசாயா 22:22 the book of Isaiah chapter 22 says the king of awesome key, தாவீதுடைய வீட்டினுடைய திறவுகளை இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய தோளின் மீது, உன்னுடைய ஊழியத்தின் மீது, உன்னுடைய ஜபத்துல உனக்கு உண்டான அத்தாரிட்டியில ரிலீஸ் செய்யும். நன்றி நன்றி. வெற்றிகள் 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 மகளே, வெற்றிகள் மகளே, வெற்றிகள் மகளே. உன் மூலமாக ஒரு கூட்ட வாலிப உள்ளங்களை நான் திருப்ப போகிற மகளே. உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக, உன்னுடைய சாட்சி நிமித்தமாக பல வாலிப பிள்ளைகளை நான் கலக்க போகிறேன், கலக்க போகிறேன். வாய்களை திறந்து வாய்களை திறந்து வெற்றிகள் வெற்றிகள். ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி. இது சாதாரண அக்கினி அல்ல. ரிலீஸ் செய்யும். எஸ், கேளு மகளே, கேளு மகளே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வர especially a great anointing, a great shock, but a pleasurable shock. ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு வருகிற. கேளு 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 கேளு. வாயை திறந்து கேளு மகளே. Yes, yes, everything is for our God. எல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு லேசான காரியம். பலனுள்ளவனாய் பலவீனமுள்ளவனாய் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது அது எல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு லேசான காரியம். எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல் மூலமாய் பலனுள்ளவனாய் பலவீனமுள்ளவனாய் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்யும் ஆண்டவரே, அது எல்லாம் உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான பாடல் மூலமாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து, ப்ளீஸ் ஸ்டார்ட், எல்லாரும் எழுந்திருந்து நமசே உற்சாகமாய் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் லேசான காரியம் லேசான காரியம்
என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரியே, இந்த தேசத்தில் என் தேவனுக்காக எதையாவது செய்யணும் என்று உள்ளத்தில் வாஞ்சிக்கிற மகள, இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. மறைத்த பிரேதங்களை, செத்த பிரேதங்களை உயிரோடு எல்லோரும் உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வதும் சார காரியம். எல்லோரும் சொந்தமாய் பாடுவோம். Close our eyes. ஊழியத்தின் பாதையில் இந்த தேசத்தில் என் தேவனுக்காக எதையாவது நான் செய்யச்சோம். மகளே, என் தேவனுக்காக எதையாவது செய்யும் செய்யும் செய்யும். மகளே, I will enlarge your spiritual boundaries. According to the book of Exodus chapter 34 verses 24 says, யாத்திராகமம் 34:24 படியாக உனக்கு உண்டான ஆவிக்குரிய எல்லைகளை, ஊழியத்தினுடைய எல்லைகளை, ஜெபத்தினுடைய எல்லை right now release செய்யும்.
மணமகளை அலங்கரிக்கிறது போல உன்னை வரங்களினாலே அலங்கரித்துக் கொண்டு வருகிற மகளை தூராபாலா. ஒரு கல்யாண பொண்ணை எப்படி நகைகளினாலே வைர கற்களினாலே எப்படி அலங்காரம் செய்கிறார்களோ அது ஒரு உலக பிரகாரமான மணமகள். ஆனால் மகளே, உன்னை அலங்காரம் செய்வது ஒரு உலக பிரகாரமான மணமகளை போல அல்ல, உன் தேவனுடைய ஆவிக்குரிய மணமகளாய். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தீர்க்க தரிசனம் என்னும் நகைகளினாலே அந்நிய பாஷைகள் என்னும் வரங்களினாலே ரிலீஸ் செய்யும். Especially in our telephone conference call, நீ செய்து கொண்டிருக்கிறதான தொலைபேசி ஊழியத்தில் ஒரு பெரிய அதிர்வுகளை நான் உண்டாக்க போகிறேன். யாரோட தொலைபேசியிலேயே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு வருகிறாயோ, உன்னுடைய தொலைபேசி ஊழியத்தில் ஒரு பெரிய அதிர்வுகளை உண்டாக்க செய்வன் மகள. என் சமூகத்தில் காத்து கொண்டிரு. சங்கீதம் 81:10 படி வாயை திற, என் வார்த்தைகளை நான் நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு தம்பதிகளுக்காக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Yes, expectation, lot of things. I don't know. But the book of Jeremiah chapter 29 verses 11 says, எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை, நன்மைகளை இந்த வருஷத்துல இந்த தேசத்துல உங்களுடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறபடியினால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர தீமைக்கு அல்ல. எதிர்பார்க்கிறத இந்த தேசத்துல நிச்சயம் என் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் உற்சாகமாய் கேளுங்க. சுவாமியோடு பேசட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தீர்க்க தரிசனமாக பேச செய்யும். வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரொமோஷன். The book of Isaiah chapter 58 verses 14 says, 58:14 ஏசாயாவின் திருவசனத்தின்படி highly richly royal position, பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இறங்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி. நல்ல பிதாவே, விசுவாசத்திலே ஜனங்களை பலப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தின ஒவ்வொரு வேர்டுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தப்பா ஏசாயா 55:11 வாசிக்கிறது போல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் வெறுமையாகவே திரும்பி வராமல் விரும்புகிறது அனுப்புகிற காரியங்களை ஆகமடைய செய்யும். சாமுவேலின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தரையில் விழுந்து போகாமல் அந்த வார்த்தைகள் 30, 60, 90, 100 பலுகி பெருக செய்தது போல இந்த ப்ளூமிங்டன் பட்டணத்தில் வருகிற நாட்களிலே பலுகி பெருகி செய்ய போகிற கிருபையின் பாக்கியங்களுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து சுவாமி, முதல் தடவையாய் அருமையான இந்த தமிழ் ஜெப ஐக்கியத்தின் உடலாய் இந்த பட்டணத்தில் செய்கிற இன்றைக்காக நாங்கள் வருகிறோம். வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யற்றோம். சொல்லுகிற சாட்சிகள், சொல்லுகிற வார்த்தைகள், சொல்லுகிற வெளிப்பாடுகள், சொல்லுகிற வசனங்கள், பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசைகள் எல்லாம் உமக்கு பிரீதியாய் இருக்கச்சோம். யோவான் 3:30 படி நாங்கள் சிறுக, வசனம் மாத்திரமே பெருக. இந்த ஜபத்தைகளை தாழ்த்தி சாஷ்டாங்கமாக பணிந்து நமஸ்கரித்து பாதத்தை முத்தமிட்டு ஆபிரகாம் சொன்னது போல பணிந்து குனிந்து சாம்பலும் தூலமானவர்கள் என்று சொல்லி மனதோடு உம்முடைய சன்னிதானத்தில் இந்த ஜபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, கரங்களை தட்டி ஆண்டவரை கனப்படுத்தலாமா? Please sit.
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே very first time ப்ளூமிங்டன் பட்டணத்துக்கு முதல் தடவை இல்லை, இந்த தமிழ் ஃபெலோஷிப்புக்கு கிட்டத்தட்ட 2006 எப்படி ஒரு மிலிட்டரி ஆர்மிக்கு ஒரு பேஸ் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இந்த லைட்னிங் தண்டர் மினிஸ்ட்ரிக்கு பேஸ் இந்த ப்ளூமிங்டன் தான். நாம கிட்டத்தட்ட 11 வருஷங்களாக அமெரிக்க தேசத்திற்கு எஸ்பெஷலி இந்த ப்ளூமிங்டன் பட்டணத்தை அதிகமாக நான் நேசிக்கக்கூடியவர். அதிலும் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஃபெலோஷிப் நடத்துகிறாங்க என்று கேள்விப்பட்டப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை அழைத்த கொஞ்சம் விஎல்சி கம்மி பண்ணிக்கங்க. ஓகே ஓகே அப்படி என்னை அழைத்த இந்த தமிழ் இந்த ஜெப ஐக்கியத்திற்காக விசேஷமா எனக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு கோஆர்டினேட் செய்து டிரான்ஸ்போர்டேஷன் சிக்காகோவிலிருந்து இன்றைக்கு நாங்கள் வரும்படி மறுபடியும் கூட்டத்தை முடிச்சுட்டு இரவோடு இரவாக சிக்காகோ நாளை தினத்தில் திருச்சபையில் ஊழியம் செய்யும்படி டிரான்ஸ்போர்ட் வாகன வசதி செய்த, மற்றபடி இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, மற்றமாக என்னுடைய பிரசன்டேஷன் இவ்வளவு அழகாக தெளிவாக வரும்படியாக பிஏ சிஸ்டத்திலிருந்து என்னுடைய ஆடியோவிலிருந்து வீடியோவிலிருந்து இதை பொறுப்பாக எனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, எஸ்பெஷலி தமிழ் ஜனங்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Each, every second, not many, every second. நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பல ஊழியர்களை பார்த்திருப்பீங்க, பல ஊழியர்களை பார்த்திருப்பீங்க, அதிலிருந்து டோட்டலி டிஃபரண்ட். வார்த்தையின் மூலம் பேசுவார், தீர்க்க தரிசன வசனங்களோடு பேசுவார், வாக்குத்தத்தங்களோடு பேசுவார், பாடல்கள் மூலமாக பேசுவார், சாட்சியின் மூலமாக பேசுவார், நாதஸ்வர இசையின் மூலமாக பேசுவார். ஆனா எப்ப பாட்டு வரும், எப்ப நாதஸ்வரம் வரும், எப்ப சாட்சி வரும், எப்ப ப்ராஃபிட்டிகள் வரும் எனக்கே தெரியாது. எனவே every second a great expectation ஓடு எதிர்பார்த்து கொண்டிருங்க. God's presence உங்களோடு பேசும். Amen. Bible says faithful man will be blessed highly, richly, royally, abundantly. The book of Proverbs chapter 28 verses 20 says, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான். எந்த மனுஷன்? உண்மையுள்ள மனுஷன். சிஸ்டர், குழந்தைய வச்சிருக்கிற சிஸ்டர், God spoke to you through this word. I don't know what your expectation, I don't know, but God's words presence knows everything regarding all your expectation. Bible says, the book of Proverbs chapter 10 verses 24 say, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். மகளே, அழாத மகளே, ஆண்டவரே, how can I receive in this country? இந்த தேசத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள செய்யும்? முடியாதத உங்க வாழ்க்கையில முடிக்க வைப்பார் மகளே. Because of உங்களிடத்தில் காணப்படுகிற உண்மை.
Because our faithful prayer, truthful prayer will be blessed highly, richly, royally, abundantly. எந்த டோர் ஓபன்காக நீங்க எதிர்பார்க்கிறீங்களா சிஸ்டர்? The book of Revelation chapter 3 verse 8 say, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 படியாக உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசம் கொஞ்சம், பலன் கொஞ்சம், கிருபை கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம். ஆனால் அந்த கொஞ்ச பலத்துல என் நாமத்தை மறுதலிக்காமல் கேவலம் என்னுடைய வசனத்தை கை கொண்டு வருகிற உங்களுடைய வாழ்க்கையில from right now எந்த மனுஷனை பூட்ட கூடாதபடி, திறக்க கூடாதபடி புதிய வாசல் வழியாக இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை பிரவேசிக்க செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டப்படுத்தலாம். எஸ் தங்கச்சி, அனுபவிச்சு சொல்றேன், உண்மையாய் சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். ஒரு ஊழியக்காரனா மாத்திரம் அல்ல, ஒரு அங்கிளா, அண்ணனா, தம்பியா. My loving wife, she prayed 12 long years with truthful prayer. Amen. In my life, என் வாழ்க்கையில உண்மை இல்லை தங்கச்சி, எல்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பிரசன்டேஷன் பார்த்தோம். பேர் என்ன, புகழ் என்ன, பட்டம் என்ன, ஆஸ்தி என்ன, அந்தஸ்து என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, இந்த உலகத்துக்கு லைஃப் ஸ்டைலுக்கு ஸ்டேட்டஸ்க்கு என்ன வேணுமா எல்லாம் இருந்துச்சு. உண்மையை தவிர எல்லாம் இருந்துச்சு. அந்த உண்மைதான் உண்மை தேவன் எனக்கு கொடுத்த. முஸ்லிம், basically born Muslim, but my lifestyle based on Hinduism because of my classical music professional. What I'm saying, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த நாதஸ்வரத்தை எஸ்பெஷலி கிளாசிக் மியூசிக்கை அதிகமாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய சொசைட்டி ஒரே ஒரு சொசைட்டி, Hinduism. So basically automatically brought up எல்லாம் totally different Hinduism, especially Brahmin communities. So born Muslim, brought in Hinduism, now born again Christianity. Hallelujah. Amen. Because of my loving wife, truthful prayer, 12 long years. 12 வருஷமா ஜெபித்த ஜெபம் மகளே, உண்மை இல்லாதவனாக இருந்த என்ன, என் லைஃப்ல உண்மை இல்லாதவனாக இருந்த என்ன உண்மையுள்ளவனாக இருக்கும்படி உண்மையின் தேவன் உங்கள் முன்னால ஒரு உண்மையில ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவளோடு எதிர்பார்க்கிற இந்த நாதஸ்வரத்துல நீங்க எதிர்பார்க்கிற ஒரு அருமையான பாடல், தேவ பீதா எந்த மேய்ப்பன் அல்லோ என்று சொல்லு. எல்லோரும் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து
ஒரு காலத்துல எந்த நாதசுரத்தை வச்சு எந்த மேடையில எந்த எல்லையில உலக ஜனங்களுக்காக சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தேனோ, இன்றைக்கு என் மனைவனுடைய 12 வருட உண்மையான ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமில்லாமல் கிருபை வரங்களை கொடுத்து இன்னைக்கு நான் வாசிக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்து இன்னைக்கு இதே நாதஸ்வரம் அந்த எல்லையில அதே மேடையில இன்றைக்கு நாதத்தை உருவாக்கின இயேசு நாதருக்காக வாசிக்கும்படி கர்த்தர் because of truthful prayer, faithful prayer will be blessed highly, richly, highly. A sister, black t-shirt, pinadi. Yes. God reveal you through this following scripture. I will open your way. புதிய வழிகளை நான் திறக்க போகிற மகளே. According Bible say, the book of Isaiah chapter 43 verses 18-19 say, ஏசாயா 43:18-19 படி மகளே, முந்தினவர்களை நினைக்காதே, பூர்வமானவர்களை சிந்திக்காதே. காரணம், எந்த வறண்ட நிலத்துல எந்த இடத்துல டெசர்ட் காணப்படுகிறதோ, இங்க வனாந்தரம் காணப்படுகிறதோ, ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில டெசர்ட்டாக காணப்படுகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்துல வறண்ட நிலமாக நான் காணப்படுகிறேன். ஊழியத்தின் பாதையில வறண்ட நிலம் இல்ல, ஜெபத்துல வறண்ட நிலம். என்னுடைய குடும்பத்துல டெசர்ட், எந்த காரணத்துல டெசர்ட் பாக்குறீங்க மகளே, இன்னைக்கு ஒரு ஆகாருடைய வாழ்க்கையில அதே வனாந்தரத்துல ஒரு ஆசீர்வாதங்களை ஓபன் செய்த தேவன் ரைட் நவ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரத்தை எடுத்து போட்டு ஒரு நீரோடையை நான் திறக்காமல் இருப்பது எப்படி மகளே? எனவே you don't think your previous days, உங்களுடைய முந்தின நாட்களை நினைத்து பார்க்க வேண்டாம் மகளே. காரணம், புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். எஸ்பெஷலி சிஸ்டர், ஒரு க்ளோஸ் பண்ண டோர் பக்கத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. ஒரு ஏர்போர்ட்டோ இல்லாட்ட மாலுக்கு போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல 2 கிளாஸ் டோர் க்ளோஸ் பண்ணிருக்கோம். அந்த டோர் பக்கத்துல போய் நம்ம நின்னாலே இந்த பாடியில இருக்கிற சென்சார் அந்த கிளாஸ் டோர்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். த சேம் வே இன்னையில இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எந்த கதவுக்காக திறக்கப்படாமல் நீங்க எதிர்பார்த்தீங்களோ, இன்னையிலிருந்து அந்த கதவு பக்கத்துல போய் நிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் செய்கிறார். ஹalleluya, because of your truthful prayer. ஒன்னு சொல்றாங்க கட்சி, கர்த்தர் உங்களோட உண்மையை அறிந்திருக்கிறார். உங்களோட உண்மையை தேவன் என்றென்றும் கனப்படுத்துவா. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷமா பொறுமையாய் ஜெபம் பண்ணிருந்தான்னா என் மனைவி எவ்வளவு பொறுமையாய் ஜெபம் பண்ணிருப்பான். சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரம் இல்லைங்க, கஷ்டத்தோட துன்பத்தோட சிறுமையில் இருக்கும் போதுதான் ஆண்டவர் எங்களோட உண்மையை பார்த்து பிளஸ் பண்ணுவார். ஆமென். எல்லாம் இருக்கும்போது, எல்லா வசதி இருக்கும்போது அவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறதோ ஒரு தேடுறதோ அவரோடு நம்ம இருப்பதோ பெரிய விஷயமே அல்ல. கஷ்டத்தில் பாடுல இருக்கும்போது தான் அவரை தேடும்போது பரிபூரணமான நன்மை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:21 சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:50 சொல்லுகிறது, ஆதியாகமம் 49:25 சொல்லுகிறது, மற்றும் 1 நாளாகமம் 29:14 சொல்லுகிறது, சங்கீதம் 118:22-23 the following all scriptures says, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, இந்த ஆசீர்வாதங்களோ என் தேவனாலே வந்தது, எல்லாம் என் ஆண்டவனாலே வந்தது. இந்த உண்மை 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 என் இயேசுவனாலே வந்தது.
first generation. This is, once upon, this is my property. Sorry, not only myself, my generation property. 17th generation property. What I say, ஒரு ஜெனரேஷனுக்கு மினிமம் 60 years, 60 வருஷம் நாங்க வாழ்ந்திருந்தா 16 ஜெனரேஷனுக்கு 16 into 60, சாரி 17 into 60 கிட்டத்தட்ட 1020 years இந்த நாதஸ்வரத்தை ப்ராப்பர்ட்டியை நாங்க வாச்சிட்டு வருகிற ஹைலி ஜெனரேஷன், 17th generation. But I am very first generation in my truthful God. Hallelujah. Amen. Because of my loving wife. 12 வருஷமா அன்னைக்கு நான் ரசிக்கப்பட்ட தங்கச்சி அக்கம் பக்கத்துல எல்லாம் என்னுடைய அண்ணன் தம்பி வீடு, எக்ஸப்ட் என்னுடைய மனைவி மாத்திரம்தான் ரசிக்கப்பட்டிருந்தா. இங்க என்னுடைய வீடு பக்கத்துல என்னுடைய அண்ணன் வீடு. எங்க வீட்டுல சத்தம் போட்டு பேசினா எங்க அண்ணன் வீட்டுக்கு கேட்கட்டும், எங்க அண்ணன் வீட்டுல சத்தம் போட்டு பேசினா எங்க வீட்டுக்கு கேட்கணும். பிகாஸ் நடுவுல ஒரு வால் காம்பவுண்ட் மாத்திரம். பட் என்னுடைய மனைவி she also basically Muslim, but from childhood days, சிறு வயதிலிருந்து உண்மை தேவனை ரகசியமாக ஏற்றுக்கொண்டவர். ஆமென். சோ இதெல்லாம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான், பெரியவங்களால பார்த்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான். சோ சின்ன வயசுல இருந்து என் மனைவி பைபிள் வாசிப்பதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும், சோ அவங்களுடைய சபையில சண்டே கிளாஸ் டீச்சராகவும் இருந்திருக்காங்க. ரட்சிக்கப்படாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய கல்யாணத்தை பிறகு 12 வருஷமா ஜெபம் பண்ண. அதுல ஒரு தடவை பாருங்க, எங்க வீட்டுல சத்தம் போட்டு இருந்து ஜெபம் பண்ணுவா, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ரட்சிப்பை என்னுடைய புருஷனுக்கு செய்யும். பாரத்தோட அழுத்தத்துக்குமா ஜெபம் பண்ணுவா. இந்த ஜெபத்தோடைய சத்தத்தை பக்கத்துல இருக்கிற என் அண்ணன் எங்க அண்ணி எல்லாம் கேட்டு பரியாசம் பண்ணுவாங்க. என்னடா அதை ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்றால, இப்படிதான் ஜெபம் பண்ணணுமா என்று சொல்லி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதுக்கு பயந்துகிட்டு என் மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா, ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு முக்காடு போட்டு முழங்காடு படியிட்டு இந்த மாதிரி ஒரு நாப்கினை எடுத்து, நோ ப்ராப்ளம், ஒரு நாப்கினை எடுத்து வாயில அடைச்சு அந்தரங்கமா ஜெபம் பண்ணுவா. ஏன்னா சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணா பக்கத்து வீட்டுல இருக்கிற என்னுடைய அண்ணிவிக்கு சத்தம் கேட்டு என்னடா அது ஒப்பாரி வச்சு அழுது ஜெபம் பண்ணாலே, சோ அந்நியர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் தூஷணப்படக்கூடாதுன்னு சொல்லி சோ தான் ஜெபிக்கிறோடைய ஜெபம் அவங்களுக்கு கேட்காம தனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் கேட்டா போதுன்னு சொல்லி நேப்கினை எடுத்து சத்தம் வெளியே கேட்காமல் இருக்கும்படி வாயில கர்ச்சிப்பா அடைச்சு அந்த ரங்கமா ஜெபித்த உண்மையான ஜெபம் தங்கச்சி இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளியரங்கமா கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கிறார். எனவே தான் ஒரு அருமையான பாடல், கும்பிடுகிறேன் குருவேசு நாதனுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுகிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன்.
ரட்சகரே, ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் கரைகளை உற்சாகப்படுத்தி And the cow shed owner actually having very big hotel. So the hotel தேவையான காஃபி டீ முதலான காரியங்களுக்காக அந்த பசு மாடு எருமை மாடு அந்த மாடு கொடுக்கக்கூடிய பால் எடுத்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவார். எக்ஸாக்டா எங்க வீட்டுக்கு பின்புறம் எவ்ரி டே நான் என்னுடைய பிரதர்ஸ் என்னுடைய டிசைபிள்ஸ் எல்லாரும் மார்னிங் 4 hours ஈவினிங் 4 hours சங்கீதம் பாடி நாதஸ்வரத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் இதே ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக வரணும்னா அதுக்கு டெடிகேட் பண்ணி செய்யணும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் காத்தால 4 மணி நேரம் சாயந்தரம் 4 மணி நேரம் சங்கீதம் பாடி நாதஸ்வரத்தை வாசிக்கிறத எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாட்டு பண்ணையில இருக்கிற மாடு என்ன செய்யுமா, எல்லா மாடும் தலைய ஆட்டிக்கிட்டே சங்கீதம் கேட்டுக்கிட்டு நிறைய பால் கொடுக்குமா. இது எங்களுக்கு தெரியாது. அந்த மாட்டு பண்ண முதலாளி என்ன பண்ணிட்டாரு, அந்த 20-25 மாட்டுல ஒரு மாடை வேற இடத்துக்கு வேற ஆளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. இந்த புது இடத்துல
போன மாட்டுக்கு அந்த புது இடத்துல சங்கீதம் கேட்க முடியாம, நாதஸ்வரத்தை கேட்க முடியாம, பால் கொடுக்காம அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லட்சம் ரூபாய் போட்டு மாடு வாங்கிட்டு போனவன் பால் கொடுக்கலன்னா சும்மா இருப்பாங்கல்ல. உடனே அந்த முதலாளி என்ன பண்ணிட்டாரு, அந்த மாடு வாங்கிட்டு போன ஆளு என்ன பண்ணிட்டாரு, அந்த மாட்டு பண்ண முதலாளிக்கு ஃபோன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி, யோ என்னையா ஒரு நாளைக்கு 5 லிட்டருக்கு இருக்கும் 4 லிட்டருக்கு இருக்கும் சொல்லி எனக்கு மாட்டை கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்க. லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஏமாந்து போகணுமா? அட பால் கொடுக்காட்டி பரவாயில்லையா, ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுக்குதாமோ மாடு, அதுக்கு கூட வக்கு இல்லையா? இதை கேட்ட உடனே அந்த மாட்டு பண்ண முதலாளி, ஜாக்கிரதையா பேசியா, யாரை பார்த்து சொல்ற மோசக்காரன், ரோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் மாடுகளையும் ரோஷமா நான் வளர்த்துக்கிட்டு வரேன், உன் பணத்தை வாங்கிட்டு போ. உடனே என் மாட்டை கொண்டாங்க. மறுநாள் பழைய இடத்துக்கு வந்த மாடு வழக்கம் போல எங்க நாதஸ்வரத்தை சத்தத்தை கேட்டு எங்க சங்கீதத்தை கேட்டு நிறைய மாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் மியூசிக் தெரபி. மியூசிக் தெரபி எங்க வந்துச்சு? இப்போதானே சயின்டிஸ்டும் டாக்டரும் கண்டுபிடிச்சிருக்காங்க மியூசிக் தெரபி. சங்கீதம் பாடினா நோய்கள் குணமாகும்னு. பல வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் மியூசிக் தெரபி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமாம், சங்கீதக்காரன் தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுல் மீது காணப்பட்ட அசுத்த ஆவி அலறி அடித்து ஓடும்படி இசையிலே கர்த்தர் மியூசிக் தெரபியை கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல இந்த கர்நாடக சங்கீதம்னா, இந்த நாதஸ்வரம்னா அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை கிடையாது, நம்மளது கிடையாது, அந்நிய கலாச்சாரம் நினைச்ச நாட்கள் இருந்தது. அப்படி இல்லை, எல்லா இசைகளும் அருமையான அன்பு மக ஜபத்துல ஜபிக்கும் போது ஒரு வேர்டு வச்சு சொல்லி ஜபிச்சாங்க. மக உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரிமெம்பர். யாக்கோபு 1:17 படியாக நன்மையான எந்த ஈவுகளையும் கிருபைகளையும் வரங்களையும் அதை ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நீர் கொடுக்கிறேன். கோட்டு சூட்டு போட்டு வெஸ்டர்னைஸ் போட்டு கீபோர்டு ட்ரம் அடிச்சாதான் அபிஷேகம் இல்லை. வேட்டி சட்டை போட்டு கிளாசிக்கல்ல பாட்டு பாடி நாதஸ்வரம் வாச்சாலும் அபிஷேகம் இறங்கும். ஆமா, ஆமாவா இல்லையா? கீபோர்ட்ல ஒண்ணும் இல்லை, கோட்டு சூட்ல ஒண்ணும் இல்லை, நாதஸ்வரத்துல ஒண்ணும் இல்லை, வேட்டி சட்டையில ஒண்ணும் இல்லை, உள்ளார இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் வருங்க. Because of truthful prayer, truthful man, truthful God. நிச்சயமாக எங்களை பரிபூர்ணமான நன்மைகளினால் ஆசீர்வதிப்பார். அந்தரங்கமா ஜெபித்த ஜெபம் 12 வருஷம் தங்கச்சி. நினைச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம, யாரு சப்போர்ட் இல்லாம தன்னை தனியா போராடி அழுது கதறி என்னை ரட்சித்துக் கொண்ட தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு கொடுத்த சந்தோஷம், எனக்கு கொடுத்த சமாதானம், என் புருஷனுக்கு ரிலேஷன். Yes, green sister, God revealed you. Yes, sister, you know, yeah. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை எதுவே சிஸ்டர்? I am always with you. Bible says, the book of Isaiah chapter 41 verses 10 says, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிற மகளே, நான் உன்னுடைய தேவன், உன்னுடைய தாகம், உன்னுடைய வாஞ்சிய ஆவியானவர் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். Bible says, the book of Isaiah chapter 44 verses 3 says, ஏசாயா 44:3 படியாக தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர்களை ஊற்றி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாஞ்சை. சங்கீதம் 42:1 படி மானானதை நீரோடைகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா தேவரே. கர்த்தர் உங்களுடைய தாகத்தை அறிந்திருக்கிறார். தங்கச்சி, தம்பி, நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும், கொஞ்சமா செஞ்சாலும், கொஞ்சமா பண்ணாலும், கொஞ்சமா கொடுத்தாலும், ஆண்டவர்கிட்ட கொஞ்சமா இருந்தாலும், ஒரு 5 நிமிஷம்
நம்ம ஆராதிச்சாலும், 5 நிமிஷம் நம்ம ஊழியம் செஞ்சாலும், 5 நிமிஷம் வேத வாசித்தாலும் பைபிள் சொல்கிறது, கொஞ்சத்திலே உண்மையாய் உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தின் மீது அதிபதியாக வைப்பாராம. கொஞ்சம் கொஞ்சம் இதுதாங்க என் ஆண்டவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டது. பிரதர், நான் ஜெபிக்கிறேன், என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறேன், கிரீன் கார்டுக்காக ஜெபிக்கிறேன், சிட்டிசனுக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது, Bible says, the book of Habakkuk chapter 2 verses 3 says, குறித்த காலத்திற்காக மகளே ஒரு கிரீன் கார்டு, ஒரு விசா, ஒரு ப்ரமோஷன், ஒரு ஜாப், ஒரு ஊழியம், ஒரு விஷன், ஒரு சிட்டிசன் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். அது கால தாமதமானாலும் நிச்சயமாக வரும், அது கால தாமதமாகாது. ஆமென். ஒண்ணு சொல்றேங்க, ஆண்டவர் சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு தங்கச்சி. என்ன கேட்டா எதுவுமே சீக்கிரம் வரக்கூடாது. ஏன்னா எவ்வளவு சீக்கிரமா வருது அவ்வளவு சீக்கிரமா போயிடும். ஆண்டவர் லேட்டா தான் கொடுப்பாரு, நிதானமா தான் கொடுப்பாரு. லேட்டா கொடுத்தாலும் சும்மா அந்த மாதிரி லேட்டஸ்டான பிளெஸிங்க கொடுப்பார். ஆமா, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. குறித்த காலத்திற்காக ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஆல்ரெடி I chosen, நான் உன்னை முன் குறிச்சிட்ட மகளா, வாயும் வரி, ஏன் நீ கவலைப்படுகிறாய்? கவலைப்படாத மகளே, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார், உன்னை விட்ட சவால் எனக்கு பார். அன்னைக்கு எல்லாம் காரியம் இது பண்ணாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, அந்த வீடியோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்களா, அது எதை என்னுடைய பெருமைக்காக மகிமைக்காக நான் போட்டு காமிக்கல. இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் இருந்து ஆண்டவர் மாற்றி இப்படியும் பயன்படுத்த முடியும் என்று சாட்சிக்காக நான் போட்டிருக்கிறார். ஆமா, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பைபிள் சே, ஆண்டவர் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அல்ல, முகமது மாத்திரம் அல்ல, பிராமண ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. பைபிள் says, the book of Acts chapter 10 verse 34 say, எந்த ஜனத்தில் ஆயினும், எந்த கோத்திரத்தில் ஆயினும், எந்த மதத்தில் ஆயினும், எந்த தேசத்தில் ஆயினும், எந்த மொழிக்காரனாக இருந்தாலும், எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும், அவரிடத்துல உண்மை இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் தங்கச்சி. ஆமென். இதுதாங்க நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு பிராங்கா சொல்ற தங்கச்சி, இன்னைக்கு நான் ரசிக்கப்படாம இருந்தா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து 3 மணி நேரம் நாதஸ்வரத்துல ஒரு கச்சேரி பண்ண போது லட்சக்கணக்கான பணம் ஈஸியா நாங்க சம்பாதிக்கலாம். ஏன்னா எங்களை கூப்பிடுறவங்க எல்லாம் எல்லாம் பொலிட்டிஷியன்ஸ், விஐபிஸ், ஏன்னா சாதாரண ஜனங்கள்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அந்த சங்கீதம் என்கிற ஒரு ஞானம் இருந்தபடினால என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணின அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நாங்க ஒரு பேரும்புகளோட ஒரு பிளஸிங்கோட இருந்தோம். 3 மணி நேரம் உட்கார்ந்து எந்திரிச்ச போதும் ஒரு சமயம் வந்தது, ஆண்டவர் என்னை ரட்சித்துக் கொண்டார். ரட்சித்து மாத்ததம் அல்ல, ஊழியத்தின் அழைப்பு எனக்கு வச்சிருந்ததுனால கர்த்தர் என்னை புடமிட ஆரம்பிச்சார். எல்லாத்தையும் இருந்துட்டு தங்கச்சி சொன்னா நம்ப மாட்டீங்க. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, வாழ்ந்தவன் கெட்டு போனா அது அவனால தாங்கிக் கொள்ள முடியாது, கெட்டு போனவன் இன்னும் கெட்டு போனா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படி? நல்ல சுகமோகமா வாழ்ந்தவன், ராஜ்ய மாதிரி வாழ்ந்தவன் ஆண்டி ஆயிட்டான்னா லைஃப்ல வெக்ஸ் ஆயிடுவான், அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. கெட்டு போனவன், ஒண்ணும் இல்லாதவன் இன்னும் கெட்டு போயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா ஏற்கனவே அவன் கெட்டுட்டான். அந்த மாதிரி என்னங்க குறைச்ச? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் என்ன, எம்எல்ஏ என்ன, எம்பி என்ன, ராஜாக்கு என்ன, அபிஷியல் லெவல் என்ன, இப்படி ராஜா மாதிரி வாழ்ந்த ஆளு திடீர்னு கர்த்தருடைய ஊழியத்திற்காக 0 ஆன பிறகு ஒண்ணும் இல்லைங்க. என் அம்மா அப்பாவுடைய லவ் இழந்த, அக்கா தங்கச்சியுடைய அஃபெக்ஷனை இழந்த, அண்ணன் தம்பியுடைய அஃபெக்ஷனை இழந்த, என்னுடைய மியூசிக் சர்க்கிள் இழந்த, மியூசிக் மினிஸ்ட்ரி இழந்த, மியூசிக் இண்டஸ்ட்ரி இழந்த, மியூசிக் லவர்ஸ் எல்லாத்தையும் இழந்தாங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, 0. எல்லாம் என்ன பார்த்து காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா அப்பாவுடைய அன்பை இழந்த, அக்கா தங்கச்சியுடைய அன்பு இழந்த, அண்ணன் தம்பியுடைய அன்பை இழந்த. ஆனா இன்னைக்கு மாதிரி
உங்களை மாதிரி பல அக்கா தங்கச்சிய, பல அண்ணன் தம்பிய கர்த்தர் உலகம் முழுவதும் கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக நடத்திருக்கிறார். ஆமென். எனவே ஒரு அருமையான பாடல், அன்பே பிரதானம். எத்தனை பேருக்கு தெரியும்? சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். நான் சொல்றதுக்கு நாங்கள் கேட்க போகிறோம்.
அவரிடத்துல கேட்கறதுலயும் உண்மையா இருக்கும் பொழுது அந்த உண்மையை எண்ணி பரிபூரணமான நன்மைகளை கொடுப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, Book of Jeremiah 33 verses 3 says, என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படியா? சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். Yes, brother. Yes. You. Handsome. Yeah. உங்களுடைய உண்மை, because of your beloved son. Book of Acts 13:22 says, in தாவீதை ஏற்றவன், the same way. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அருமையானவன் மகனே. I don't know what your expectation, but God's presence word says, எனக்கு இஷ்டமான காரியங்களை தாவீது செய்தது போல நீ செய்கிறபடினால மகனே, I will enlarge your boundaries. உங்களுக்கு உண்டான எல்லைகளை, what expectation, your boundaries. I don't know. Financial boundaries, spiritual boundaries, economical boundaries, or job promotion boundaries. I don't know. But word says, Book of Exodus 34 verses 24 says, I will enlarge all your boundaries. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே கிரீன் கார்டுக்காக ஜெபிக்கிறேன், விசாவுக்காக ஜெபிக்கிறேன், சிட்டிசனுக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய புருஷனுடைய ஸ்பான்சருக்காக ஜெபிக்கிறேன், ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறேன். தேவரே வரும், நிச்சயமாக வரும். உண்மையாய் கேட்கும் பொழுது ஆக்சுவலி சொன்னது போல நான் ரசிக்கப்படாத சமயம் என் மனைவி மாத்திரம் ரசிக்கப்பட்டேன். தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்க 2 பேருக்கு. கல்யாணம் ஆன பிறகு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா என் மனைவி வெள்ளிக்கிழமை அன்னைக்கே நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவா, எங்க ஒரு நல்ல ஆராதனை கலைச்சிட்டு போங்க. நான் ரசிக்கப்படாத பாவியா இருந்தேன். ஆராதனையா எனக்கு என்ன தெரியும்? உலக பிரகாரமான இருந்தேன், மனுஷனா இருந்தேன். அப்ப என் மனைவி என்ன பார்த்து கேட்பா, எங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைச்சிட்டு போங்க. நான் என் மனைவி கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு வந்து என்னோட ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா உன்னோட ஒரு சர்வீஸ்க்கு வருவேன். இதுதான் எனக்கு என் ஒய்ஃபுக்கு அக்ரிமெண்ட். இந்தியா பாகிஸ்தானுக்கு அக்ரிமெண்ட் மாதிரி எனக்கு என் ஒய்ஃபுக்கு அக்ரிமெண்ட். ஒரு ஷோக்கு வந்தீங்கன்னா உன்னோட ஒரு சர்வீஸ்க்கு வரேன். பாவம் கட்ட புருஷனாச்சா என்ன பண்ணுவா? ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே சினிமா தியேட்டர் இருந்தா, போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா, ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா, ஏர்போர்ட் இருந்தா, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தா, மார்க்கெட் இருந்தா, எந்த இடமாக இருந்தாலும் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபிக்கிற இடத்துல அந்த இடத்தையே கர்த்தர் நீர்களுக்கு சொந்தமாக்க கொடுக்கிறார். சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோட சினிமா தியேட்டருக்கு கிளம்புவா. வீட்டில் காரில் ஏறி உட்காரும் போதே முக்காடு போட்டு உட்காருவா. இந்த தங்கச்சிமாருக்கெல்லாம் இப்படி அழகா முக்காடு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எங்க சினிமா விட்டாங்க வீட்டுல கார்ல உட்காரும் போதே முக்காடு. நான் நினைப்பேன், என்னடா அது தியேட்டருக்கே முக்காடு போட்டாச்சா, பத்தி ரொம்ப முத்தி போச்சு போல இருக்கு. ஏன் கார்ல ஏறும்போது முக்காடு போட்ட ரகசியம் எனக்கு தெரியல, தியேட்டருக்கு போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு. என்னன்னா சினிமா தியேட்டர்ல வர டயலாக் காதுல விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு 200 கிராம் ஸ்பாஞ்சு, இந்த பக்கம் ஒரு 200 கிராம் ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்சு கீழே உள்ளாத மாதிரி பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி இது ஜனங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்லயே முக்காட்டை போட்டு தியேட்டர்ல போய் உட்காரணும். அப்ப இந்த ஷேக்கை ரசிக்கப்படலையே. சினிமா பார்த்து கையை தட்டி சேர்ல உட்காந்து மேல கீழே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா என் ஒய்ஃப் 3 மணி நேரம் ஸ்கிரீனை பார்க்காம அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, ஏற்கனவே இங்கே ஸ்பான்ஸ் வச்சாச்சே, காதுல டைலாக் கேட்காது இல்லையா, 3 மணி நேரம்
அந்த காதில் அந்த பஞ்சு வச்சிருக்கிறதுனால டைலாக்கு அப்படியே கேட்க விடாமல் அப்படியே 3 மணி நேரம் ஸ்க்ரீனை பார்க்காம அப்படியே அனாயிண்டிங்கில் டங்ஸ் பேசி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சினிமா தேட்டரில் சினிமா பார்க்குற என்னுடைய புருஷனை காக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ரட்சிப்பை என் புருஷனுக்கு எல்லாம் செய்யும். இப்படி சினிமா தேட்டர் கூட பார்க்காம தேட்டரில் ஜெபித்த அந்த ட்ரூத்ஃபுல் பிரேயர் தங்கச்சி இன்னைக்கு சினிமா பார்த்த ஷேக் இன்னைக்கு உங்க முன்னாடி ப்ளூமிங்டன்ல பால் ஷேக்காக உட்கார்ந்துருக்கிறேன். இதை விட பெரிய டெஸ்டிமனி என்னன்னா, சினிமாவை போட்டு காமிச்ச சினிமா தேட்டர் ஓனரும் இன்னைக்கு ரசிக்கப்பட்டுட்டாங்க. சினிமா தேட்டர் ஓனரும் ரசிக்கப்பட்டதுனால இன்னைக்கு தேட்டரை இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமா பார்த்துட்டாங்க. அவன் சினிமா பார்த்தவனும் ரசிக்கப்பட்டுட்டான், சினிமா போட்டவனும் ரசிக்கப்பட்டுட்டான். அவன் ஒரு தேட்டரை கர்த்தர் ஆலயமா மாறி போச்சோன்னா அந்த தேட்டரில் ஜெபித்த ஜெபம் என்ன பவர்ஃபுல் ஜெபமாக இருக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. எனவே எனக்காக ஜெபிச்ச மனைவி, இது எங்கே போய் சொல்றது கேளுங்க தங்கச்சி, எனக்காக 12 வருஷமா மாங்க அழுது உபவாசம் போட்டு ஜெபிச்ச மனைவி இன்னைக்கு என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்ற? ஜெபிச்சது தப்பா போச்சுங்க, பாயம் அடிச்சு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தவங்க மாதிரி கோயில குளத்திலேயே நாதசுரத்தை எடுத்து பிபின்னு ஊதிக்கிட்டு இருந்த ஆளை நீ ஜெபிச்சது இல்லாம உங்க ஆளுங்களையும் கொண்டு வந்து ஜெபிச்சு போட்டு இப்ப என்னடா ஜெபிச்சது தப்பா போச்சுங்கிற, உனக்கு ஏதாவது மென்டல் கிண்டு பிடிச்சு போச்சு? ஜோக்கா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு அவ சொல்லுவா, இல்லைங்க நீங்க ரட்சிக்கப்படணும் தாங்க நான் ஜெபிச்சேன், பஞ்சாயத்து பிள்ளைகளை விட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஊழியம் பண்ணணும்னு நான் ஜெபிக்கலைங்க. இதுதாம்மா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பரிபூர்ணமான நன்மைகள். ஹல்லேலூயா. ஆமாம், என் மனைவி கேட்டது ஒரு காரியத்துக்காக, என் ஹஸ்பண்ட் ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். உண்மையா ஜெபம் பண்ண கால தாமதம் பண்ணாலும் டெஃபினட்டா வரும் தங்கச்சி. ஆமாம், அது ஒருபோதும் காலதாமதமாகாது. எனவே ஒருபோதும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய உண்மையை டெஃபினட்டா ஆனர் பண்ணுவார். டெஃபினட்டா ஆனர் பண்ணுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான நன்மைகளை பெறுகிறான். பரிபூர்ணமான நன்மை. ஒரு அருமையான பாடல். ஒரு அருமையான பாடல். அங்கிள் தினகரன் ஐயா பாடின பாட்டு. அருள்நாதர் நாமம் இதில் ஒரு மனதாய் ஒரு எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபேண்டாஸ்டிக் சாங். அருமையான பாடல் மூலமாய் அருள்நாதரே நீர் எங்கள் மத்தியில எழுந்தருளட்சம் எழுந்தருளட்சம் ஒரு
சிட்னி, ஆஸ்திரேலியா. ஹியூஜ் கிரௌடில் இந்த சாங் பாடினப்ப அந்த கிரௌட்ல டிஜி சர்க்கிள் ஐயாவுடைய ஃபேன் நியர்லி 80+. எவ்வளவு? 80+. இந்த பாட்டை கேட்ட உடனே அழுது கூட்டம் முடிஞ்ச உடனே ஸ்டேஜுக்கு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஷேக். இந்த பாட்டெல்லாம் தினகரன் ஐயாவோட போயிடுச்சுன்னு நினைச்சப்பா. போலப்பா, உங்க மூலியமா நான் தினகரன் ஐயா பார்க்கிறேன். ஆமென். தினகரன் ஐயாவை நான் கண்ணப்படுத்தேன், மையப்படுத்துறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். அவர்கிட்ட இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் காடை நான் கண்ணப்படுத்துறேன். ஆமென். உண்மை 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 உண்மை. truthful 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 faithful 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 will be blessed highly richly royally abundantly. Amen. Anyway, really I am very glad. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெய்சன் பிரதர், சாம் பிரதர் என்னோட டெலிஃபோனில் கப்ள் ஆஃப் டேஸாக என்னோட பேசிட்டு கோஆர்டினேட் பண்ணாங்க. சாம் பிரதர் சொன்னார், ஐயா ரொம்ப சின்ன ஃபெலோஷிப் ஐயா, நீங்கள் வர்றதே எங்களுக்கு பெரிய கிரேட். சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், எனக்கு சின்னது பிறகு எனக்கு சின்ன மீட்டிங் பெரிய மீட்டிங் எனக்கு பெருசு இல்லை. சின்ன மீட்டிங் இருந்தாலும் அதே வசனம் தான், ஹியூஜ் கிரௌட் இருந்தாலும் அதே வசனம் தான். ஆனா ஒண்ணு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த சின்ன ஃபெலோஷிப் இருந்தாலும் வாஞ்சியா நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதை பார்த்துதாங்க கர்த்தர் உங்களை பரிபூரணமான நன்மைகளால பிளஸ் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆமென். எனவே உண்மையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, டெஃபினட்டா பரிபூரணமான நன்மைகளினால பிளஸ் பண்ணுவான். Just I'm asking only one thing with my humble request. As a brother, as a elder brother, younger brother, as a uncle, இல்லை பெரியவங்களுக்கு ஒரு மகனா, as a சன்னா, நான் உங்ககிட்ட ஹம்பிளா 2 கை எடுத்து ப்ளீஸ். I'm sorry, நான் உங்ககிட்ட any donation, any my ministry fundraise, please. அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். Just only one thing. Please pray for my ministry in your personal prayer. Amen. Because of this is very, very entirely unique, powerful ministry. Amen. இன்னைக்கு lot of Brahmin crowds இந்த ministry மூலமா ரட்சிக்கப்படுறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஊழியம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. என்ன மாதிரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நம்ம வரும்போது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். So நீங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. என்னுடைய ஸ்டார் பேக் சைட்ல எல்லா வால்யூம் 1 to 8 my testimony, my Nadasari music, my singing songs, powerful ministry, powerful interview, 8 வால்யூம் இருக்கு. each every family 8 CD எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை மாத்திரம் நீங்க போடுங்க போதும். ஆமென்.
யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் என்னுடைய ஆம்பிஷன் இந்த சிடி நான் கிறிஸ்டியனுக்கு போகணும். ஆமென். இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நான் கிறிஸ்டியன்ஸுக்கு கிஃப்டாக கொடுங்க. பிகாஸ் திஸ் மீடியா ஃபேண்டாஸ்டிக் மீடியா ஃபார் காஸ்பல் ஒர்க். ஆமென். கீபோர்டு ட்ரம் வச்சு காஸ்பல் சொல்றது வேற, நாதஸ்வரம் வாட்சி காஸ்பல் சொல்றது வேற. ஸோ இந்த சீடியை நீங்க போகும்போது எடுத்துட்டு போங்க. இந்த சீடியை இந்த தமிழ் ஃபெலோஷிப்புக்கு நான் கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரதர் நியூட்டன் அவர் வரல. சரி, ஓகே. அங்கிள் மாணிக்கம் ஐயா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஸோ பெரியவங்களை நம்ம கனப்படுத்துறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ இந்த சீடியை அங்கிளுக்கு கொடுக்க முடியாது. I kindly request invited Mr. Sanjay Jada, please come forward. So I am introducing Mr. Sanjay Jada. He is my ministry army base chief commander. A ministry army base chief commander. So நான் ரொம்ப இந்த யூஎஸ்ல எல்லா சிட்டியும் நேசிக்கிறது காட்டிலும் ப்ளூமிங் சிட்டியை அதிகமாக நான் நேசிப்பது. ஏன்னா மெயின் பேஸ் இங்கே தான் இருக்கு எனக்கு. ஸோ நல்ல ஒரு அருமையான சகோதரன். இவர் கையால் இந்த தமிழ் ஃபெலோஷிப்புக்கு அந்த சீடி எல்லா வாரியும் கிஃப்ட் கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளீஸ் எல்லாரும் So another few announcements. So இந்த பேஸ்ல தான் நான் இருக்கிறேன். couple of days following days இந்த military பேஸ்ல தான் நான் இங்க ப்ளூமிங்டன்ல தான் இருக்கிறேன். நான் சஞ்சயோட தான் நான் இருக்கிறேன். ஸோ யாராவது ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை நாதஸ்வரம் வாசி ஒரு ப்ரேயர் மீட்டிங் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், அப்படி இஃப் எனி லைக் தாராளமாக நீங்கள் பிரதர் சாம் அவர் கான்டாக்ட் பண்ணுவார் என்னோட. நீங்கள் தாராளமாக ஃபாலோயிங் டேஸில் நான் இருக்கிறேன். மண்டேலேருந்து நான் இருக்கிறேன். இஃப் எனி இன்ட்ரெஸ்ட் ஐயா ஒரு 4-5 ஃபேமிலியை நாங்கள் ஜெபம் பண்ணலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சாம்பிரதரை நீங்கள் கேட்கலாம். தென் அனதர் ஒன் அனௌன்ஸ்மெண்ட், என்னுடைய மிலிட்ரி கமாண்டர் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் கம்மிங் கம்மிங் ஃபோர்த் ஒரு ஈவெண்ட், ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வச்சுருக்கிறாரு. ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃப்ளையர்லாம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். Thank you, Uncle. Praise the Lord. It's always a pleasure to have Uncle here in town. There's a lot of history between me and Uncle. Way back in 2001, when I was literally wandering around thinking what I should do in my life, through a prayer fellowship that my brother attended, he invited Uncle to my house. I was just coming out of college, barely having any idea what to do in life. And when Uncle came to my house and he and his wife, I introduced myself to him. This was in Visakhapatnam in 2001. Uncle prayed for me, gave a word of God. At that time, Christian faith wasn't anywhere close or a priority in my life. It was his word that really got hold of me. Through the next few years, Uncle
have transformed my Christian life so much that today I'm blessed here by God and Uncle's ministry. Through our journey for so many years, I've always tried to be in touch with him. His ministry, which was a very small ministry, is now an international ministry, and God has blessed him. But one thing I can tell you, the same uncle I met in 2001 is the same uncle I see him today. He hasn't changed a bit. When I met him, he had one international ministry, that was Sri Lanka. Today, I don't know if you've seen the video, I don't know if he put the video. He has more than 22 international countries, but he always comes to Bloomington. Every time he is in US, he stays at my house. It's always a privilege for me, Amy, and for our kids to have him in the house. He's a humble man. I'm always blessed when he's here. So the opportunity that I want to take this year, I mean, this is the 3rd or 4th year we are doing this, Uncle. First time it was a very small, humble beginning for us. Now there are so many communities that not only is he speaking with the Telugu, the Tamil, the Malayalam, we are all different Indian groups here. What I want to do is have this event at the First Assembly of God and invite Christians, non-Christians, Tamil, Telugu, Hindi, anybody who is in town to come for this event. So that's what I'm trying to do next Friday. I'm also inviting Americans, so this is going to be a bigger event than just a smaller group. So that's my whole goal, is that what I have experienced through his ministry is something that everybody should experience too. So that's my request to all of you guys. Take these pamphlets, feel free to share it with your friends, even they are Christians. I was actually talking to one of my friends this evening. I said, hey, I'm going to have this meeting, and he's a Hindu. And he said, I know there's a Tamil group having their meeting in Wingover. They talked to me about it. So they know, everybody knows in town that Uncle is here. So why not just spread the word out and let everybody know and come to this event. We'll have an ice cream social. It won't be a dinner thing, but we'll have something simple. But the goal is to bring everybody. So let's take this opportunity to bring the word of God to this city and everybody through Uncle's ministry. Thank you all. நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். உலகம் முழுசும் சுற்றிட்டு இருக்கிற ஆண்டவருக்காக சுற்றிட்டு இருக்கிற ஐயாவை நம்ம முன்னாடி ஒரு சின்ன ஊருக்கு கொண்டு வந்ததுக்காக, எங்களை மகிழ்விச்சதுக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை வந்து இந்த நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்தியாவில் ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் 1 ஹவராக வந்து நான் சொல்லணும்னா எனக்கு யூஎஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்தியாவில் ஒரு தமிழ் ஒரு ஆராதனையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு மியூசிக், இந்த மாதிரி ஒரு வசனம், இந்த மாதிரி அவைக்குரிய காரியங்களை வந்து கேட்கறதுக்கு வந்து இல்லாமல் வந்து நாங்கள் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபை பண்ணியிருக்கிறாரு. முதலாவது ஜெயந்துக்கு வந்து நன்றி சொல்கிறேன். அவரை இங்கே எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்காக. யாருக்கு ஆசீர்வாதமோ இருந்ததோ, எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம், ஒரு பெரிய மன பரிபூர்ண ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்றதுக்கு வந்து ஆண்டவர் உதவி செஞ்சார். அதற்கு நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ஃபெல்லோஷிப்பை நாங்கள் வந்து எப்படி இது ஒரு 3-4 பேர் தான் இருந்தோம், ஒரு 2-3 ஃபேமிலி தான் இருந்தோம். இதை எப்படி பண்ணுறது, வீட்டில் வச்சு பண்ணலாமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து இவ்வளோ பேரத்தை வந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும், ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற உழைத்த ஒவ்வொருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்காகவும் நன்றி சொல்கிறேன். கடைசியாக நம்ம ஜெபிப்போம். ஐயாவோட சிடி, ஊழியத்து குறித்ததான சிடி, அவரோட சாட்சி,
மற்றும் அவர் மியூசிக்ல இருக்கிற எல்லா பாட்டுகள் பார்த்தனா அநேக அனுபவங்கள், கிறிஸ்துவ அனுபவங்கள், ஆண்டவர் நடத்தி வந்த பாதை, இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு உண்மையாலுமே நம்மளோட கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அவசியம் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, நீங்க வாங்குங்க. ஆண்டவர் வந்து இந்த நெக்ஸ்ட் 1 வீக் வந்து நம்ம கூட தான் இருப்பார், இங்கே ப்ளூமிங்டன்ல இருப்பார். ஸோ இடையில நீங்க வேணும்னாலும் நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் ஐயா கிட்ட சொல்லி நான் அந்த சிடியை வாங்கி தரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது போக யாராவது வீட்டில் வந்து ஸ்மால் காட்டேஜ் ப்ரேயர் அந்த மாதிரி விற்கணும்னு யாராவது விரும்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட வேற யாராவது கொலீக்ஸ் மூலிமா இன்வைட் பண்ணணும், ஒரு ஸ்மால் கேதரிங்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எதுனாலும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அது போக வர வெள்ளிக்கிழமை வந்து பிரதர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஃபெல்லோஷிப் நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு. உண்மையாலுமே நம்ம எல்லாரும் கைகோர்த்து ஆண்டவரோட நாமத்தை நம்ம வந்து பிரஸ்தாபப்படுத்துவோம். உண்மையாலுமே ப்ளூமிங்டன்ல ஆண்டவர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம மூலமா செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து வழிவகை பண்ணியிருக்கிறாருன்னு நான் நிச்சயமா நம்புறேன். அதற்கு எல்லாரும் நீங்க ஜெபிச்சுக்குங்க. இப்போ கடைசியா ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போம். பார்த்தோம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே, தேவாதி தூயவரே. அப்பா உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்க எல்லாரையும் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க கூட்டி சேர்த்து அப்பா உங்களுடைய அளவில்லாத கிருபை அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா உணர்ந்து கொள்ள அப்பா நீங்க கிருபை கொடுத்தீங்களே அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த நாளை காண கிருபை இல்லாமல் இருக்கும் பொழுது அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உங்களுக்கு கொடானு கோடி நன்றி அப்பா. அப்பா 1000 நாவுகள் இருந்தாலும் தகப்பனே அப்பா அது போதாது ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க பாராட்டின அப்பா இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா இந்த பிரேயர்ச்சை முழுவதும் அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில அப்பா எங்களுக்காக தகப்பனே எங்க ஒவ்வொருத்தரோடும் கூட நீங்க இடைப்பட்டிருக்கீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே வந்த யாவரும் ஆண்டவரே ஒருத்தர் கூட தகப்பனே இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் திரும்பாமல் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தை அப்பா நாங்க சுமந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறோம் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. தகப்பனே உங்களுடைய மகனை அப்பா இந்த தேசத்திற்கு நீங்க அழைத்து வந்தீங்க அப்பா. எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்பா எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய நினைவுகளையும் காட்டிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய நினைவுகள் அப்பா எவ்வளவு மேலானது அப்பா. தகப்பனே எங்கெங்கோ நாங்க இருந்தோம் அப்பா, எங்க எல்லாரையும் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க அப்பா இந்த இடத்துல கூட்டியிருக்கீங்கன்னா ஆண்டவரே அது அப்பா எவ்வளவு ஒரு பெரிய காரியம் தகப்பனே. அப்பா உங்க அடியானை தகப்பனே இந்த இடத்துல கூட்டி அப்பா அவர்கள் மூலமாக தகப்பனே உங்க நாமத்தை தகப்பனே ஒவ்வொரு இடத்திலும் நீங்க மகிமைப்படுத்த அப்பா அநேகருக்கு ஆண்டவரை அவர் மூலமாய் தகப்பனே அப்பா இந்த காஸ்பல் ஆண்டவரை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அறியாத ஜனங்கள் மத்தியில ஆண்டவரை அப்பா எத்தனையோ பேருக்கு தகப்பனே அவங்க சாட்சியாய் ஆண்டவரை அப்பா உண்மை பற்றி அறிவிக்கிற ஆண்டவரை இந்த ஊழியத்தில் ஆண்டவரை இன்னும் மேன்மேலும் தகப்பனே நீர் அவர்களோடு கூட இருங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் அப்பா உங்களுடைய மகனை அப்பா ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து நீங்க காத்து கொள்ளுங்கப்பா. நன்றி தகப்பனே. இந்த தேசத்துல இருக்கிற மீதி நாட்கள் முழுவதும் அப்பா என் தேவனுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அப்பா அவங்களை எங்கெங்க கூட்டிட்டு போகணும் யார் யாரை மீட் பண்ணணும்னு தகப்பனே எல்லாவற்றையும் அப்பா என் தேவன் அப்பா நீ கூட இருந்து நேர்த்தியாய் அவங்களுக்கு நீங்க செய்து கொடுங்க. மீண்டுமாக ஆண்டவரே அப்பா இந்த இடத்திற்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக உங்களுக்கு கொடானு கோடி நன்றி. ஆமாண்டவரே இது எங்களுடைய திட்டம் அல்ல தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களுக்காக அப்பா கிருபையாய் அப்பா நீர் கொடுத்த தருணம் அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே அப்படியே போய் விடாதபடி தகப்பனே நாங்கள் அப்பா மற்றவர்களுக்கு தகப்பனே உங்களை பற்றி சொல்ல அப்பா அந்த ஃப்ரைடே நடக்கிற அந்த மீட்டிங் ஆண்டவரே அப்பா உம்முடைய அசைவு தகப்பனே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. கிருபை தாங்கப்பா. ஆமாண்டவரே அப்பா உண்மை பற்றி தெரிந்து கொண்ட ஜனங்கள் மாத்திரம் அல்ல தெரியாத ஜனங்கள் அநேகம் அப்பா இந்த இடத்துல உண்டு அப்பா. அநேகம் பேர் வந்து தகப்பனே அப்பா உங்களை கண்டுகொள்ள ஒரு கிருபையை தாங்க அப்பா. நீர் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படுங்க. ஏராளம் பேருக்கு தகப்பனே விசேஷம் ஆண்டவரே இந்த ப்ளூமிங்டன்ல தகப்பனே அப்பா உங்களுடைய அசைவு இன்னும் அதிகமாய் வர அப்பா. அநேகம் பேர் உமக்குள்ளாக வளர தகப்பனே எத்தனையோ விதமான
விதமான ஃபெலோஷிப்ஸ் இருக்கலாம், லாங்குவேஜ் வேற இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நாங்க எல்லாரும் ஆராதிக்கிற இந்த தேவன் நீர் மாத்திரம் அப்பா. உங்க நாமத்தை அநேக பேர் இந்த இடத்துல கண்டு கொள்ளட்டும். உங்க நாமம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீண்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு அப்பா நீங்க இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல கூட்டி அப்பா உண்மை பற்றி பாட ஆண்டவரே, உண்மை துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அப்பா. மகனோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தகப்பனே என்னுடைய தேவனுடைய பிரசன்னம் அப்பா ஒவ்வொருத்தரோடும் கூட இருக்கட்டும் தகப்பனே. எல்லாரும் ஆண்டவரை சுகபத்திரமாய் மீண்டும் அவங்க வீட்டுக்கு போய் சேர கிருபை தாங்க. மீண்டுமாக ஆண்டவரை நாங்கள் ஒருவர் காணும் மட்டும் என் தேவனுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்தட்டும். எல்லா துதிகளும் மகிமையும் அப்பா உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஒரு முறை கூட கைத்தட்டி